அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 80 வயது இருக்கக்கூடிய ஆணும் தன் மனைவியுடன் உச்சக்கட்ட வீரியத்திலும் உடல் உறவில் அதிக நேரமும் ஈடுபடலாம். இப்போ இருக்கக்கூடிய இளம் தம்பதிகள் இடையே சரியான உணவு பழக்கம் இல்லாததாலும் அதிக மன உளைச்சலாலும் உடல் உறவில் நீண்ட நேரம் ஈடுபட முடியவில்லை. அதனால் திருப்தியின்மையால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான சில பொருட்களை கொண்டு நாம் தாம்பத்தியத்தில் அதீத வீரியத்துடன் நீண்ட நேரம் செயல்பட முடியும். அதுதான் கிராம்பு தண்ணி. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த கிராம்பு தண்ணியை எவ்வாறு தயாரிப்பது, எந்த நேரத்தில் சாப்பிடுவது, இதை சாப்பிடுவதன் மூலம் உடல் உறவில் என்ன மாதிரியான சக்திகள் நமக்கு கிடைக்கும், இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த கிராம்பு தண்ணியை நம் உடல் உறவு ஈடுபடுவதற்கு முன்னாடி குறைஞ்சது 30 நிமிடம் அல்லது 60 நிமிடத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிராம்பு தண்ணி உடலுறவுக்கு தேவையான அற்புதமான சக்திகளை ஆண்மகனுக்கு கொடுக்கும். இது பெண்களும் சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக பெண்களும் சாப்பிட்லாம். ஏன் 80 வயதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா 80 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் உடல் ரீதியாக மூட்டு வலி, இடுப்பு வலி, இது போல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் இருக்கக்கூடிய உடல் பலவீனமான உள்ள ஆண்களை கூட இந்த கிராம்பு தண்ணி சாப்பிடுவதன் மூலம் பலமாக வீரியமாக தன் மனைவியுடன் செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்பு தண்ணிக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது இளம் வயதினர் இந்த கிராம்பு தண்ணியை சாப்பிடுவதன் மூலம் எந்த அளவுக்கு வீரியம் கிடைக்கும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். இந்த கிராம்பு தண்ணியை சாப்பிடுவதன் மூலம் உடல் உறவில் என்ன மாதிரியான சக்திகள் கிடைக்கும் என்பதை நாம் பின் பார்ப்போம். இந்த கிராம்பு தண்ணியை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். 2 முறையில் தயாரிக்கலாம். முதல் முறை நம்ம குடிக்கிற அளவுக்கு தேவையான தண்ணிக்கு கொஞ்சம் அதிகமான தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற அந்த சமயத்தில் அதிகபட்சமே 2 கிராம்பு அல்லது 4 கிராம்பு தான் போடணும். அந்த கிராம்புடைய நிறம் தண்ணியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். தண்ணியுடைய நிறம் நல்லா மாறினதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு வடிகட்டிட்டு தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு முறை. 2வது முறை என்ன அப்படின்னா, இரவு தூங்குவதற்கு முன்பு 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 2 அல்லது 4 கிராம்பு போட்டுருங்க. அது இரவு முழுவதும் அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தண்ணியில் இறங்கி தண்ணி நிறமாறி இருக்கும். காலையில் எழுந்த பிறகு அந்த கிராம்பு தண்ணியில் தேன் கலந்து சாப்பிட்லாம். இது 2வது முறை. முதல் முறை இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிராம்பு தண்ணி கிடச்சிடும். 2வது முறை என்பது ஒரு நாள் முழுக்க நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். இந்த கிராம்பு தண்ணியை தயாரிக்கிற முறை இதுதான். இதில் சுவைக்காக நம்ம தேன் சேர்க்கலை. உடல் உறவுக்கு மேலும் வலிமை சேர்க்குற வகையில் தேன் சேர்ப்பதன் மூலம் இன்னும் அதிகமான ஆற்றலும் சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட கிராம்பு தண்ணி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 நாள் தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்தவே கூடாது. காரணம், கிராம்பினுடைய வலிமை அதிகம். இதனால் பின்விளைவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. உடலுடைய உஷ்ணத்தை அதிகரிச்சிடும். அதனால் குறைஞ்சது 2 பயன்படுத்துங்க. இல்லைனா 3 அல்லது 4க்கு மேலே பயன்படுத்தாதீங்க. காலையில் எழுந்து நீங்கள் குடிக்கலாம் அல்லது உடல் உறவுக்கு முன்னாடி 60 நிமிடம் அல்லது 30 நிமிடத்துக்கு முன்னாடி குடிப்பது மிகவும் சிறந்தது. பொதுவாக இந்த கிராம்பை நம்ம அப்படியே சாப்பிடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, நம்மளுடைய செரிமானத்தை இது தூண்டும். நம்ம என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாலும் அது நல்ல முறையில் செரித்து மலச்சிக்கல் ஏற்படாத வண்ணம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்புக்கு உண்டு. செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை இந்த கிராம்புக்கு உண்டு. மேலும் இந்த கிராம்பிலானது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நமக்கு தேவையான வைட்டமின் சி இதில் நிறைய கிடைக்குது. இதனால் தொற்று நோய்கள், சளி, ஜுரம், இருமல் இது எதுவும் ஏற்படாது. சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இன்சுலின் அளவை நல்லபடியாக தூண்டி இரத்தத்தின் சர்க்கரை அளவை சமநிலையை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்புக்கு உண்டு. உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி உடலுடைய எடையை கணிசமாக குறைத்து உடலை பார்ப்பதற்கு நல்லா ஃபிட்டாக வைத்திருக்க இந்த கிராம்பு தண்ணியை நீங்கள் தினமும் சாப்பிட்லாம். பொதுவாகவே கிராம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா ஈறுகள் மற்றும் பற்கள் நல்லா வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், கிராம்பில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகம். அதனாலே பற்கள் மற்றும் ஈறுகள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் சரியாகும். வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை போக்க வல்லது. கிராம்பில் யூஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது கல்லீரலை சுத்தமாக வைத்திருக்கவும், கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், கல்லீரலுடைய வீக்கத்தை போக்கவும், கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் இந்த கிராம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதை நம்ம சாப்பிடுவதன் மூலம் முகம் பளபளப்பாகவும் நல்ல பொலிவாகவும் மாறும். முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முகப்பொருட்கள், தழும்புகள் படிப்படியாக குறைஞ்சிரும். இந்த கிராம்பானது சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு கொண்டது. உடலில் எந்த விதமான வலி இருந்தாலும், மூட்டு வலி, கைகால் வலி, தசை வலி, இது போல் எந்த வலியாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்புக்கு உண்டு. மேலும் இந்த கிராம்பு தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா
இந்த மன அழுத்தம், கவலை, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது முற்றிலுமாக குணமாகும். இது எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு தண்ணி தான். இந்த தண்ணியை சாப்பிடுவதனால் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திருமணமான தம்பதிகள், இப்போ தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த கிராம்பு தண்ணியை சாப்பிடுவதன் மூலம் எப்படி இது தாம்பத்தியத்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஆண்கள் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடணும் அப்படின்னா அவங்களுடைய ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையுடன் இருக்கணும். இந்த ஆணுறுப்பு நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையுடன் இருப்பதற்கு உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த கிராம்பு தண்ணியை கொடுப்பதன் மூலம் இரத்த ஓட்டம் அந்த பிறப்புறுப்புக்கு நல்ல அதிகமாக பாயும். இதனால் நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையுடன் இருக்கும். இந்த கிராம்பு தண்ணி உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண்களுக்கு நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையுடன் இருக்க உறுதுணையாக இருக்குது. விரைப்புத்தன்மை குறைபாடை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்பு தண்ணிக்கு உண்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, உடலுறவில் ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கணும். அந்த ஹார்மோன் சுரந்தால் தான் அது மேல் ஆசையே வரும். ஆசையே வரலாம் அப்படின்னா நம்ம உடலுறவில் ஈடுபடவே முடியாது. உடலுறவை தூண்டக்கூடிய, அது செய்யக்கூடிய ஆர்வத்தை தரக்கூடிய ஹார்மோனாக ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனுடைய சுரப்பை அதிகரிக்க இந்த கிராம்பு தண்ணி உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கிராம்பு தண்ணியை குடிச்சிங்கனாலே போதும், டெஸ்டோஸ்டரான் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது உடல் உறவு செய்யலாம் என்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரும். மூன்றாவது ஒரு விஷயமாக, கிராம்பு தண்ணியை குடித்தோம் அப்படின்னா பதட்டம், மன அழுத்தம் இது போல் பிரச்சனைகளை சரி செய்யும். நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக இருந்தாலே சில ஆண்களுக்கு விந்து முந்துதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துடும். இதனாலே நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட முடியாது. இந்த கிராம்பு தண்ணியை குடிப்பதன் மூலம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி பதட்டத்தை குறைத்து விந்து முந்துதலை பிரச்சனையை தடுக்கிறது. இதனால் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாம். அடுத்த ஒரு விஷயம், விந்துக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிறக்க போகிற குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் விந்துக்களுடைய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும். கிராம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதனால் விந்துக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். விந்துக்களுடைய தரத்தையும் இது மேம்படுத்தும். மேலும் மலட்டுத்தன்மை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இந்த கிராம்பு தண்ணியை சொல்கிறாங்க. ஐந்தாவது ஒரு விஷயமாக, நம்ம உடலுறவில் ஈடுபடும் போது உடல் சீக்கிரமாக டயர்டாகிடும். ஒரு சிலருக்கு அந்த டயர்னஸ் வராமல் தடுக்கவும், நீண்ட நேரம் நல்லா எனர்ஜெட்டிக்காக, சுறுசுறுப்பாக, நல்லா தெம்பாக இருப்பதற்கு இந்த கிராம்பு உடலுக்கு தேவையான எனர்ஜியையும் சக்தியும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இதில் நியூட்ரிஷனும் சத்துக்களும் நிறைந்திருக்கு. கிராம்பு தண்ணியை சாப்பிடுவதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சித மாற்றத்தை தூண்டி உடலுக்கு தேவையான ஆற்றலை உடனடியாக வழங்குகிறது. இதனால் நீண்ட நேரம் களைப்படையாமல் உடல் வலிமையுடன் நாம் உடல் உறவில் ஈடுபடலாம். கிராம்பு தண்ணியை நம்ம சாப்பிடுவதன் மூலம் டெஸ்டோஸ்டரான் என்ற ஹார்மோன் சுரக்குது. இதனால் உடல் உறவில் ஆர்வம் ஏற்படும். இந்த கிராம்பு தண்ணியை குடிப்பதன் மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால் நம்மளுடைய ஆண்குறி நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையுடன் இருக்கும். இந்த கிராம்பானது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவதன் மூலம் விந்து முந்துதல் என்ற பிரச்சனை வரவே வராது. மேலும் உடலுறவில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய களைப்பை தடுக்கக்கூடிய, சரிகட்டக்கூடிய ஆற்றலை உடல் வளர்ச்சித மாற்றத்தின் மூலம் உடனுக்குடன் நமக்கு அளிப்பதன் மூலம் உடல் எனர்ஜெட்டிக்காக நமக்கு ஆற்றலுடன் இருக்கும். மேலும் நல்ல தரமான, ஆரோக்கியமான, வீரியமிக்க விந்தணுக்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த கிராம்பு மிக முக்கியமாக செயல்படுவதால் பிறக்கின்ற குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக, வலிமையாக இருக்கும். தாம்பத்தியத்துக்காக தேவையில்லாத சில மருந்துகளை எடுத்துக்கிட்டு அதனால் பின்விளைவுகள் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய இதுபோல் எளிமையான பொருட்களை கொண்டே நல்லா வலிமையான ஆற்றலை பெற முடியும். இந்த செயல்முறைகளை நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் நாம் அதை மறந்துட்டு உடனடி இன்ஸ்டன்ட் ஆற்றலுக்காக ரசாயனம் கலந்த தேவையில்லாத பின்விளைவுகள் உள்ள பொருட்களை பயன்படுத்தி உடலை கெடுத்துக்கிறோம். இந்த செயல்முறை உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக வைத்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.